ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கேப்சா டைப்பிங் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கான வீடியோஸும் ப்ரூஃப்ஸும் நான் டெய்லி அதுலேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட் லிங்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன்ஸ் ஃப்ளை. இதுலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஏர்ன் ஃப்ரீ கிரிப்டோன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து சைனப் தான் பண்ணணும். இதில் சைனப்புன்றது வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ரிப்பீட் பாஸ்வேர்ட் மறுபடியும் கொடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த ரீகேப்ஷன்ற மாதிரி. அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இன்னொரு பாக்ஸ் பாப்அப் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ற மாதிரி. அதையும் கிளிக் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க சைன்இன் கொடுக்கணும். கொடுத்துட்டு வாட்டி அங்கே என்ட்ரி பண்ண இமெயிலையும் பாஸ்வேர்டு மறுபடியும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து அது பண்ண தேவையில்ல. ஸோ கீழே வந்து மறுபடியும் இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஃபார் 1 வீக்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு வாட்டி இந்த ஆப்புக்குள்ளே போகும்போது வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்கு இந்த இமெயிலையும் பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்ல. 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னாவே லாகின்லேயே இருக்கும். நீங்கள் மறுபடியும் எப்போ லாக் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ஆப்புக்குள்ளே இந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பராக இருந்தால் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ சைன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்த டோக்கன்ஸு, காயின்ஸு, ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி முன்னாடி டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேனலு, ஏனு, வேலெட்டு, ப்ரொஃபைல்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏனுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே உங்களுக்கு வந்து ஃபியூஷன்ஸுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ, மேனுவல்ன்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆட்டோன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூஸ் த ரிவார்ட்ஸ், அப்புறம் வந்து கீழே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சூஸ் த ரிவார்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. காயின்ஸுன்றது ஏற்கனவே அது வந்து கிளிக்கில் தான் இருக்கும், ஏன்னா அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் த ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட்டு, அப்புறம் 5 மினிட்ஸு, அப்புறம் வந்து 10 மினிட்ஸுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1% போனஸு, அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2%, 10 மினிட்ஸ்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 3% இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பேமெண்ட் பூஸ்ட்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1x, 2x, 3x இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் என்ன மாதிரி கேப்சான்றதை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 1 மினிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சொல்கிறேன். 1 மினிட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பேமெண்ட் பூஸ்ட்ன்றது கொடுத்துக்கோங்க. இந்த 1xன்றது கொடுத்துக்கோங்க. 1x கொடுத்துட்டீங்க, கீழே ஒரு பாக்ஸ், செக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்ன டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1.0 காயின்ஸு, அதாவது $0.0001 வந்து உங்களோட எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து டோக்கன்ஸாக உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த 1 மினிட் அந்த 1xன்றதை நான் என்னென்னு சொல்கிறேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஆட்டோ கிளைம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைமிங்ன்றது ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டைமிங் அந்த 1 மினிட்ன்றது ஃபுல்லாக முடித்தா தான் உங்களுக்கான 1 டோக்கன், அதாவது ஒரு டோக்கனுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெயின் அமௌண்ட்டாக வந்து 1 காயின்ஸ் வந்து உங்களுக்கு ரிவார்டாக தருவாங்க ஒவ்வொரு டோக்கனுக்குமே சரி.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 முடிஞ்ச வாட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 1.01 காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் உங்களோட வேலெட்டில். ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு ஒர்க்கே இதில், இந்த ஆட்டோ ஃபியூஷன்ன்ற ஆப்பு. ஸோ இப்போ டைமிங் முடிஞ்ச வாட்டியே வந்து நீங்கள் வந்து இந்த 1.01 காயின்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வேலெட்டில் கிளைம் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 டோக்கன்ஸ். இந்த டோக்கன்ஸ்ன்றது வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அக்கௌண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டைமிங் வந்து போய்கிட்டே இருக்கும். நமக்கு இந்த 1x கொடுக்குறப்ப ஒவ்வொரு காயின்ஸும் நமக்கு வந்து வேலெட்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது க்ளோஸ் செஷன் கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சிட்டு மறுபடியும் பேக் ஆப்ஷனே வந்துடும். ஸோ இதுவே நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 5 மினிட்ஸும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 10 மினிட்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான காயின்ஸுன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வந்து 10 மினிட்ஸுன்றப்போ உங்களுக்கு வந்து 20 காயின்ஸ் வந்து தராங்க உங்களுக்கு. இதுவே 1xல் பார்த்திங்க அப்படின்னா 1.30 காயின்ஸு. அப்புறம் வந்து 2xல் வந்து 20.60, அதாவது டபுள் ஆகிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பண்ண உங்களுக்கு வந்து புரியும் இந்த ஒர்க் என்னான்னு சொல்லி. அதுவே 5 மினிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த காயின்ஸுன்றது உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எது இதில் ப்ரிஃபரன்ட் நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் பூஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரீக்வன்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுக்கு இதில் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கான காயின்ஸும் இதில் வந்து டிஃபராக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவ்வளோதான் இதில். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இதிலே ஏன்னுன்றது இப்போ ஆட்டோ பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இங்கே வேர்டிங்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது. யூ கேன் கன்வெர்ட் யுவர் ஃபியூஷன் டோக்கன்ஸ் டு காயின்ஸ். இங்கே கொடுத்துட்டாங்க. அதாவது உங்களோட டோக்கன் எல்லாமே இதில் காயினாகவும் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டோக்கன்ஸ் வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கேப்சான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வெரிஃபிகேஷனுக்கு செக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும், அது கிளிக் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட டோக்கன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 28 டோக்கன் இருக்குது. இதை வந்து நான் காயின்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் வந்து எவ்வளோ காயின்ஸாக 28 டோக்கனும் நீங்கள் வந்து அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே 28மே உங்களுக்கு காயின்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் சும்மா வந்து நான் எப்படின்றத காட்டுறேன். இந்த மேனுவல் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சும்மா நான் இப்போ வந்து 5 டோக்கன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர் டோக்கனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காயினு. இப்போ நான் 5 டோக்கன்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு 5 காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ கிளைம் கொடுத்துட்டேன் அப்படின்னா டோக்கன் எல்லாமே காயினாக கன்வெர்ட் ஆயிரும். அதே நம்ம டோக்கனாக இருக்கிறது வந்து காயினாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படியும் இருக்குது இதில். ஸோ இதில் நமக்கு டோக்கன் தீர்ந்து போச்சுன்னா நம்ம போய் டோக்கன் எப்படி நம்ம வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லை டோக்கன் நமக்கு ரிவார்டாகவும் வருமா டெய்லி அதெல்லாம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆட்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் செக்னோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதில் டோக்கன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது எப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வெப்சைட் லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரிவார்ட்ஸு, லாட்ரி, ஃப்ரீ காயின்ஸ் டெய்லின்ற மாதிரி வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே போய் விசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 30 டோக்கனாக வந்து நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நமக்கு வந்து எப்போயுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் டோக்கன்ஸ் வாங்குறதுக்காகவே வச்சுருக்காங்க. அப்படி பண்ணால் தான் நம்ம இந்த ஆட்டோ ஃபியூஷன்றதை நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். அதுக்கோசரமே இந்த ஆட்ஸ்லாம் நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு வந்து டோக்கன்ஸாகவும் வச்சுக்கலாம், காயின்ஸாகவும் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறது இந்த வெப்சைட் லிங்க்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஃபியூஷன்ஸ் போக அடுத்து நம்ம ஏர்னிங் மெத்தட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. வியூ ஆட்ஸுன்றது வந்து நம்ம டோக்கன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஷார்ட் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆஃபர் வால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபியூஷன்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதுதான் ஆட்டோ ஃபியூஷன். இதில் டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிங்க்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை ஷார்ட் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸாக கிடைக்காது, காயின்ஸாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் தான். இந்த வெப்சைட் லிங்க் வந்து நம்ம சும்மா விசிட் பண்ணால் போதும், நமக்கு வந்து காயின்ஸ் வந்து நம்மளோட வேலெட்டில் வந்து நம்மளோட ரிவார்டாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்மளோட வேலட்ஸ்க்கு. ஸோ இந்த ஷார்ட் லிங்க்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டே பை டே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நமக்கு இல்லாமல் போகாது. ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆட்ஸ் மூலியம் அதே மாதிரி தான் இதுவும் ஷார்ட் லிங்க்ஸும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் வால்ஸ், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து வெப்சைட் லிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டெரக்டாக ஒரு க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த க்ரோம் பேஜ் நீங்கள் வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அந்த க்ரோம் பேஜில் நமக்கு வந்து கொஷின்ஸ், இந்த சர்வேஸ் அந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. நமக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸ் அல்லது காயின்ஸ் அல்லது டோக்கன்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு கொடுத்துருவாங்க இன்ஸ்டண்ட்டாக. ஸோ ஆஃபர் வால்ஸ்ன்றது முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வெப்சைட் லிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்குது நமக்கு. ஸோ ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இதில் நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் வேலட்னு கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஷன்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஃபியூஷன் பே. இந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, வெப்சைட் லிங்காக இருந்தாலும் சரி, க்ரோம்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப்பாகவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் ஃபியூஷன் பேயில். அதுக்கு ஒரு மெயில் அட்ரஸ் வரும். அதுக்கு அந்த மெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து இதில் காயின்ஸாக இருக்கிறத நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஃபியூஷன் பேயில் அதில் இருக்கிற காயின்ஸாக வந்து நீங்கள் வந்து உங்களோட இந்தியன் ரூபிக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ரால் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேப்சா டைப்பிங் ஜாப் அல்லது ஒரு ஏர்னிங் ஜாப், அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஒரு வெப்சைட் லிங்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.